இன்றைக்கி டிஃபனுக்கு வெள்ளை சோள பணியாரம் தாங்க செஞ்சேன். வெள்ளை சோளமும் கருப்பு கவுனி அரிசியும் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறினா தான் மாவு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நார்மல் இட்லி அரிசி மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்னி சைடில் வந்துட்டு நான் கடல சட்னி தாங்க செஞ்சிருந்தேன். தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். வரமிளகாவும் போட்டுக்கலாம். வரமிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கடலக்கொட்டை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு, அவ்வளோதாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டி தாளித்து ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து தாளிப்பு வந்து எப்பயுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பணியாரத்துக்குமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். ஏன்னா நிறைய ஊற்றிட்டா என்னது வந்து கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ளெல்லாம் வெந்து வரல. கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா வந்துட்டு நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட பீட்ரூட் சட்னி வச்சு கொடுக்கும்போது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக தரும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்ருவாங்க. இங்கே ஈவினிங் வந்து செம்ம ரெயினோடு வந்து வெளியே வந்து உக்காந்துக்கிட்டு அழகாக கொஞ்சமாக எடுத்து அந்த பணியாரம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ரெயினுக்கு சூடாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு பணியாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்குன்னு சொல்லுங்கள்.